ஊரில் ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டா போதும் அவளை எப்படிரா ரேப் பண்ணலான்னு அன்னைக்கே பிளான் போடுறவன் தான் சுந்தரம். ஊரில் பல பெண்களை அவன் ரேப் பண்ணியிருக்கான். ஒரு நாள் பெரிய கவுண்டரோட பொண்ணு வெண்ணிலா மேலேயே அவன் கை வச்சுட்டான். பெரிய கவுண்டர்னா சாதாரண ஆள் கிடையாது. ஊரே அவரை கண்டா பயப்படும். சும்மா ரோட்டில் தண்ணி அடிச்சுட்டு சீட்டு விளையாடுறவன் கூட பெரிய கவுண்டரை பார்த்தா போதை தெளிஞ்சு பயந்து எழுந்து ஓடுவான். ரோட்டில் போகிற கழுதை கூட பெரிய கவுண்டர்னால் பயப்படும். மனுஷன்லேருந்து மிருகம் வரைக்கும் பெரிய கவுண்டருக்கு பயப்படும் போது மிருகத்தை விட மோசமாக பெரிய கவுண்டர் பொண்ணு வெண்ணிலாவை கையை பிடிச்சி இழுக்கிறான் சுந்தரம். வெண்ணிலா பயத்தில் கத்துறா. அவள் கத்துற சத்தம் பெரிய கவுண்டர் காதில் விழுந்துருச்சு. ஆனாலும் பெரிய கவுண்டர் எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாக இருக்கார். ஏன்னா இந்த பெரிய கவுண்டர் சின்ன வயசில், இவருக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. இதனால் பெரிய கவுண்டரோட அப்பா தன் வீட்டில் வேலை செய்கிற தோட்டக்காரியை 2வது கல்யாணமாக பண்ணிக்கிறாரு. அதில் 2 குழந்தை பிறக்குது, பையன் 1 பொண்ணு 1. நியாயப்படி இது பெரிய கவுண்டருக்கு தம்பி தங்கச்சி முறை தான் வேணும். ஆனால் தோட்டக்காரிக்கு பிறந்ததுனால அவங்க 2 பேரும் தாழ்ந்த ஜாதின்னு சொல்லி தம்பி தங்கச்சியை ஒதுக்கியே வச்சுட்டான். இப்போ வரைக்கும் பேசுறதில்ல சின்ன பிள்ளையிலேருந்தே. இவங்க தம்பி தங்கச்சியாக பக்கத்து வீட்லேயே இருக்காங்க. அந்த பக்கத்து வீட்டுக்கு பெரிய கவுண்டரோட பொண்ணு வெண்ணிலா போயிட்டா. அந்த வீட்டிலேருந்து ஒரு பூனைக்குட்டி இந்த வீட்டுக்கு வந்தால் கூட பூனைக்குட்டி கூட தாழ்ந்த ஜாதின்னு சொல்லி அந்த பூனைக்குட்டியை சுற்றுவான் அவன். அப்பேற்பட்ட ஜாதி வெறி இவனுக்கு இருக்குது. தான் பொண்ணு இப்போ அந்த வீட்டுக்கு போனதுனால அவள் இனி எனக்கு பொண்ணே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கே இருக்கான். ஆனால் சுந்தரம் கையை பிடிச்சி இழுக்கும்போது அவள் கத்துறாளே, பெரிய கவுண்டரோட தங்கச்சி அங்கே இருக்காள்ல பரிமளம், அவள் என்ன இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு அத்தை முறை. அத்தை எப்படி சும்மா இருப்பா? அவள் ஒரு அருவாமனையை எடுத்துக்கிட்டு சுந்தரத்தை வெட்டலான்னு போகும்போது சுந்தரம் தள்ளி விடுறான். அந்த அருவாமனையில் அந்த அத்தைக்காரி பரிமளம் விழுந்துடுறா. அவள் வயிறில் காயம் பட்டு ரத்தம் எல்லாம் ஓடுது. பரிமளத்தோட சொந்தக்காரன் ஓடி போயிட்டு பெரிய கவுண்டர்கிட்ட சொல்கிறான், அந்த மாதிரி உங்கள் தங்கச்சிக்கு அடிபட்டுருச்சு, ரத்தம் போயிட்டு இருக்கு, உயிர் போக போகிறதுக்கு முன்னாடி உங்கள் முகத்தை ஒரு தடவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றா, எழுந்து வாங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பெரிய கவுண்டர் தான் வீட்டு வேலைக்காரனை கூப்பிட்டு, இந்த நாய் நின்ன இடத்த கழுவி விட, இவன் ஒரு தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறான். பாருங்க, தன் தங்கச்சிக்கு உயிர் அங்கே போக போகுது. உயிரை விட பெருசு பொண்ணுங்களுக்கு கற்பு. அந்த கற்பு தன்னோட பொண்ணுக்கு அங்கே போக போகுது. இந்த 2 விஷயத்துக்கும் இவனுக்கு சலனமே கிடையாது. ஜாதிங்கிற போலி கௌரவத்தை நெஞ்சில் சுமந்துக்கிட்டு அவன் அங்கே உட்காந்துருக்கான். ஆனால் தான் பொண்ணு வெண்ணிலாவை வயிற்றில் சுமந்த ஒரு அம்மா இருப்பாள்ல, அந்த பெரிய கவுண்டரோட மனைவி, அவளுக்கு இதை தாங்கிக்க முடியுமா? 20 வருஷமாக தான் புருஷனை எதிர்த்து அவள் பேசினதே கிடையாது. புருஷன் ஒரு சொம்பில் தண்ணி கொண்டு வான்னா கூட அவளுக்கு கையெல்லாம் நடுங்கும் புருஷனை நினச்சி. அப்பேற்பட்டவ புருஷனை எதிர்த்து இப்போ பேச போகிறா. 20 வருஷமாக தான் புருஷனை ஒரு வார்த்தை கூட சொல்லாத பொண்டாட்டி முறையாக புருஷனை எதிர்த்து பேசுகிறா. எங்க உங்களுக்கு மனுஷங்களை விட ஜாதி ரொம்ப முக்கியமாக போயிடுச்சா? உங்கள் தங்கச்சி பரிமளம் இருக்காளே, ஒவ்வொரு வருஷமும் அவள் பிறந்த நாளுக்கு உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு வர்றப்பெல்லாம் செருப்பை விட கேவலமாக அவளை நினச்சிங்களே. இன்னைக்கு நம்ம மகளை காப்பாற்றலான்னு போய் அவள் அடிபட்டு அங்கே சாக கிடக்கிறா. அந்த நிலைமையிலையும் என் அண்ணன் முகத்தை ஒரு தடவை பார்த்துக்கணுன்னு தானே கேட்குறா. அவளங்க உங்களுக்கு தாழ்ந்த ஜாதியாக போயிட்டா. யாரோ ஒருத்தருக்கு ரோட்டில் அடிபட்டு கிடந்தா கூட ஐயோன்னு எவன் ஒருத்தவன் பதறானோ அவன் தாங்க உலகத்திலேயே உயர்ந்த ஜாதி. அப்படி உங்கள் தங்கச்சிக்கு அடிபட்டது தெரிஞ்சு ஒருத்தவன் பதறி போய் வந்து இங்கே சொன்னானே, அவன் தாழ்ந்த ஜாதின்னு சொல்லி அவன் நின்ன இடத்த கழுவி விட சொன்னீங்களே. இவ்வளோ மனசில் அழுக்கு வச்சுருக்கீங்களே, நீங்கள் இருக்கிற இடத்த யாராலங்க கழுவி விட முடியும்னு அவள் சொல்லிட்டு இனி உங்கள் கூட வாழ மாட்டேன்னு அங்கேருந்து கிளம்புறா. இந்த பெரிய கவுண்டர் இருக்கானே புருஷன், இவன் அவள் போகக்கூடாதுன்னு ஒரு துப்பாக்கியை ஒரு கோடு மாதிரி போட்டு வச்சுருப்பான். இந்த துப்பாக்கியவும் இவன் தாண்டிட்டு போகிறப்ப தான் இந்த பெரிய கவுண்டருக்கு புரியும், ஒரு பொண்ணு 20 வருஷம் கூட அடிமைப்பட்டு கிடப்பா. அன்பு கிடைக்குங்கிற பட்சத்தில் நீ முகம் கழுவணுமா, உனக்கு துண்டு எடுத்து கொடுப்பா, தாகமா தண்ணி எடுத்து கொடுப்பா, நீ எவ்வளோ திட்டாலும் வாங்கிப்பா. 20 வருஷம் ஆனாலும் அன்பு கிடைக்குங்கிற பட்சத்தில் மட்டும். ஆனால் ஒரே ஒரு நொடி அன்பு கிடைக்காதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை தூக்கி எரிஞ்சிட்டு போக தயாராக இருப்பாங்கிறத பெரிய கவுண்டர் புரிஞ்சுக்கிறான். ஒரு சின்ன கோடு போட்டாலும் தாண்டி போகாத அந்த பொண்டாட்டி துப்பாக்கியவே தூக்கி போட்டாலும் அதை தாண்டி இப்போ போயிட்டு இருக்காங்கும்போது இந்த பெரிய கவுண்டர் திருந்துறான். சமயத்தில் பொண்ணுங்க சொல்கிற 2 வார்த்தை ஒரு ஆணோட வாழ்க்கையே ரொம்ப அழகாக மாற்றிருது பாருங்க. பெரிய கவுண்டர் தான் தங்கச்சியை பார்க்கலான்னு போகிறான். ஒவ்வொரு வருஷமும் அண்ணங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம், காலை தொட்டு கும்பிடலான்னு வர்றான். அந்த தங்கச்சியை பார்க்குறான். அந்த தங்கச்சியோட கால் 2ஐயும் எடுத்து அப்படி பார்த்துக்கிட்டே அழுகுறான். 2 சொட்டு கண்ணீர் வந்து அந்த காலில் விழுது. விழுந்த உடனே மயங்கி கிடந்த தங்கச்சி எழுந்து அந்த 2 சொட்டு கண்ணீருக்காக 2 தடவை அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு மயக்கம் வந்து ரத்தம் வந்ததுனால இவன் மயங்கியிருப்பா. ஆனால் இப்போ அண்ணா அண்ணான்னு சொல்லி அந்த சந்தோஷத்துலேயே மறுபடியும் மயங்கி போகிறான். தங்கச்சியை தூக்கி எடுத்துக்கிட்டு இவன் ஹாஸ்பிட்டல் போகிறான். அங்கே சுந்தரம் வெண்ணிலாவை பலவந்தமாக தூக்கிட்டு போகிறத சின்ன கவுண்டர் பார்த்துட்டு அவன்கிட்ட சண்டைக்கு போகிறான். இதனால் அந்த சுந்தரம் கோபத்தில் ஒரு பாறையை எடுத்துகிட்டு வந்து சின்ன கவுண்டரை குத்த வரான்.
இதை பெரிய கவுண்டர் வந்து தடுத்துட்டான். இந்த கோவத்துல பெரிய கவுண்டனை நோக்கி சுந்தரம் ஒரு துப்பாக்கி எடுத்து சுட போறான். அப்போ சின்ன கவுண்டன் காப்பாத்தான்னு போறப்போ இந்த மயங்கி கிடந்த தங்கச்சி இருக்காளே, அவன் அந்த மயக்கத்துலயும் எழுந்து ஓடி வந்து அந்த வர்ற குண்டை அவ வாங்கிக்கிறா. ரத்தம் வடியுது. அந்த தங்கச்சியோட கண்ணுல கண்ணீர் வடிஞ்சாலே சின்ன கவுண்டர் தாங்க மாட்டான். இப்போ ரத்தம் வடிகிறத அவன் பார்க்குறான். கொஞ்ச நேரத்தில் அந்த தங்கச்சி சாக போறா. சின்ன அண்ணனும் பெரிய அண்ணனும் ஓடி வந்து அந்த தங்கச்சியை தாங்கி பிடிக்கிறாங்க. இந்த சின்ன அண்ணன் இருக்கானே, தங்கச்சிக்காக வாழ்க்கையவே அர்ப்பணிச்சவன். அவன் பஸ்ஸில் போகிறப்போ பஸ்ஸில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமாக சிரித்தாலும் அவன் மட்டும் சிரிக்கவே மாட்டான். ஏன்னா அவன் சந்தோஷம் ஃபுல்லாக அவன் தங்கச்சியை நினச்சே தான் இருந்துச்சு. தங்கச்சிக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவன் நினச்சிக்கிட்டே தான் இருப்பான். அவனை தேடி ஏதாவது ஒரு பொண்ணு வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் கூட அவன் ஏற்றுக்கிறது கிடையாது. எந்த பொண்ணோட நினைப்பையும் அவன் நெஞ்சில் சுமந்ததே கிடையாது. தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய நெஞ்சில் சுமக்கணும் அப்படின்னு மட்டும்தான் அவன் நினச்சி வாழ்ந்தான். ஆனால் இப்போது தங்கச்சி சாக போகிற தங்கச்சியை குழந்தை மாதிரி கையில் பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கான். இந்த பக்கம் வெண்ணிலா. இந்த வெண்ணிலாவுக்கு என்னடான்னா, தன்னை ஒருத்தவன் பலவந்தமாக இழுத்துட்டு போகும்போது தன்னை பெத்த அப்பா கையில் துப்பாக்கி வச்சிருந்தும் நம்மளை காப்பாற்ற வரல. ஆனால் என் அத்தை பரிமளம் ஒரு அருவாமனையை தூக்கிட்டு என்னை காப்பாற்ற ஓடி வந்தாலே அவள் இப்படி சாக கிடக்கிறாளேன்னு இந்த வெண்ணிலா அழுவுறா. அந்த பக்கம் பெரிய கவுண்டரு 20 வருஷமாக தான் தங்கச்சிகிட்ட பேசாமலே போயிட்டோமே. அவள் தங்கச்சி கோவிலுக்கே வந்தாலும் அண்ணன் தான் சாமின்னு அண்ணனோட காலை தொட்டு கும்பிட வருவா. இவன் கோச்சிட்டு போனாலும் அண்ணனோட செருப்பை தொட்டு கும்பிட்டுட்டு போவா. இப்பேற்பட்ட தங்கச்சிட்ட பேசாமல் போயிட்டோமேன்னு அவன் அழுகுறான். ஆனால் அந்த தங்கச்சி பரிமளம் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அருவாமனை குத்துனதுக்கே வழி தாங்காமல் கத்துனவ குண்டு தொலைச்சி உள்ளே போயும் அழுவாமல் சிரிக்கிறான்னா, அண்ணங்க 2 பேரும் கூட இருக்கும்போது தங்கச்சிக்கு வலியே தெரியாது. மரண வலி கூட தெரியல அவளுக்கு. அவளுக்கு என்னடான்னா, அண்ணங்க 2 பேரும் பேசிட்டாங்க, இனி எந்த பிரச்சனையும் கிடையாது. அவள் ஆசைப்பட்டது அதுதான். ஒரு தங்கச்சி வந்து ஒரு அம்மா மாதிரி. ஒரு குழந்தைய 10 மாதம் பெற்றதுக்கு அப்புறம் ஒருத்தி அம்மா ஆகுறா. ஆனால் ஒரு வீட்டில் ஒரு அம்மா இறந்துட்டாங்கன்னா அந்த அம்மா பெத்த பிள்ளைகளில் ஏதாவது ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் போதும், அந்த நொடியே அவள் அம்மாவாக மாறிடுவா. தம்பி அண்ணனெல்லாம் அவளே பார்த்துப்பா. அதனால தான் பெரிய கவுண்டரை சுட வரும்போது சின்ன கவுண்டர் வர்றதுக்குள்ளே மயங்கி கிடந்த அந்த பரிமளம், அவ்வளோ ரத்தம் ஏற்கனவே அவளுக்கு போயிடுச்சு. ஆனாலும் ஒரு அம்மான்னா ரத்தம் கொதிக்கும்ல, மிச்சம் இருக்கிற ரத்தம் கொதிச்சிருக்கும்ல. தான் பிள்ளைக்கு ஏதோ ஒன்று ஆக போதோன்னு நினச்சி தான் அண்ணனை காப்பாற்ற வந்து காப்பாற்றிட்டோமேன்ற ஒரு மகிழ்ச்சி. குடும்பம் எல்லாரையும் நம்ம ஒன்று சேர்த்துட்டோம், இனிமேல் நம்ம சந்தோஷமாக சாகலான்னு நினச்சி அவள் கண்ணை மூடுறா. எனக்கு நீங்க 2 பேருமே வேணுங்கண்ணா.